இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது பாரு, உனக்கும் எனக்கும் நடந்ததுல ஒரு கெட்ட கனவு. அதை நான் எப்பவும் மறந்துட்டேன். தேவையில்லாம அதை இப்ப ஞாபகப்படுத்தாத. நீங்க கெட்ட கனவா நினைச்சா அதெல்லாம் மறந்துருக்கலாம்ல சார். ஆனா அந்த ஞாபகம் எல்லாம் பசுமரத்துல அரைஞ்ச ஆணி மாதிரி அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. அதை எப்படி என்னால மறக்க முடியும்? எத்தனை நாள் என் மடியில படுத்து என்னெல்லாம் பேசியிருக்கீங்க. எத்தனை நாள் மொட்டை மாடியில படுத்து அதோ அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாம் என்ன இருக்கும். அதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியும்ல சார்? ஏய், அதெல்லாம் என்னோட கெட்ட நேரம். புத்தி கெட்டு போய் பண்ணது. அதெல்லாம் இப்ப எதுக்கு போய் பேசிட்டு இருக்க? இப்பதான் உனக்கு எனக்கும் ஒண்ணுல நாய் போச்சுல. அப்படி இப்படி திடீர்னு அந்த பந்தத்தை அறுத்துற முடியுமாம்ல சார்? இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் சிலிர்க்கும் தெரியுமா? எந்த கவலையும் இல்லாம உங்க நெஞ்சில என் முகத்தை வச்சு நான் படுத்திருந்த நாளையெல்லாம் மறக்க முடியுமா மிஸ்டர் அம்பலம்? கிட்ட நெருங்கட, சுட்டு புசிக்கிறவன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இன்னும் அந்த பழைய பழக்கத்தை வச்சு என் குடும்பத்தை ஏதாவது பண்ணலாம்னு நினைச்ச உன்னையும் உன் தம்பியையும் இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தி. என்ன ஊரை விட்டு அனுப்புறது அவ்வளவு சுலபம் இல்லாமல சார். நானே முடிவு பண்ணி நிச்சயம் ஒரு நாள் போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை என் கால்ல விழ வச்சு தெரியாம உன் வாழ்க்கையில வந்துட்ட மேகலை, தெரியாம உன் வாழ்க்கையை சீரழிச்சுட்ட, என்ன மன்னிச்சிரு மேகலைன்னு உங்களை கெஞ்ச வச்சுட்டு தான் போவேன். உன் கல்ல நான் விழுவனா? இந்த அம்பலம் மானத்துக்காக உயிர் வாழ்ற வண்டி. மானமா உயிரானு கேட்டா மானன முடிவு பண்றவன் இந்த அம்பலம். உங்க மானம், கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் ஒண்ணுக்கவ வைப்பேன். அப்படி செம்மையான மேட்டர் தான் இப்போ என் கையில சிக்கியிருக்காம்ல சார். ஏய், என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறியா? உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பயந்துதான் ஆகணும் மிஸ்டர் அம்பலம். ஏன்னா என் கையில இருக்க மேட்டர் அப்படிப்பட்ட மேட்டர். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. பேசாம உங்க பொண்ணு காவேரிய என் தம்பி தாஸுக்கு கட்டி வச்சிருங்க. என் தம்பிக்கும் அவன் ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும். நாமளும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துக்கலாம். என் மேல அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க சாமியார் மாதிரி தெரியணும்? துளசி மட்டும் நம்மள பிரிக்கலனா இப்பவும் நீங்களும் நானும் ஒன்னாதானே இருந்திருப்போம். நீ ஒரு மானம் கெட்டவன். கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இருந்தா சீனு தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி சுத்தி தெரிவியா? என்ன நேசிச்சோ என் மேல இருக்கிற மரியாதையிலையும் நீ என்கிட்ட பழகினவ இல்ல. என்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பிளான் பண்ணி என்ன வளைச்சு போட்டவ. உனக்கெல்லாம் போதுமான அளவுக்கு பணம் கொடுத்துட்டேன். இதோட போயிடு. இதுக்கு மேலேயும் என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நினைச்ச உயிரோடவே இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. உனக்கு இந்த அம்பலத்தோட கோவத்தை பத்தி தெரியும். ஜாக்கிரதையா இருந்துக்க. போங்க மிஸ்டர் அம்பலம். நான் உங்க காலை சுத்தின பாம்பு. இப்போ உங்க கழுத்தை சுத்தின உருவாஞ்சுருக்கு என் கையில இருக்கு. நான் நினைச்ச சமயத்துல உங்களை சுண்டி தூக்கிட முடியும். தாராளமா போங்க. ஐயா, எங்கயா போயிட்டு வரீங்க? ரொம்ப டயர்டா வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல துளசி. ஐயா, போகும்போது நல்லா போனீங்களே, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ வேலையை பாரு. என்ன திடீர்னு கலர் கோலம் எல்லாம் போடுற? இன்னைக்கு சங்கட கிரக சதுர்த்திங்க ஐயா, அதான் கலர் கோலம் போடுறேன். சரி, நீ பாருமா. போடு. என்னாச்சுங்க? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஐயா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. கால் தடிக்கிருச்சு.
டெய்லி வர வாசல் தானங்க, அது எப்படி தடுக்கும்? சேச்சே, கொஞ்சம் கவனிக்காம வந்துட்டேன். வேற ஒண்ணு இல்ல. நான் உள்ள போறேன். பா பாத்துப்பா. என்னங்க? உங்க சட்டையில ஏதோ ஐயா இருங்க ஐயா. சட்டையில என்னங்க ஐயா? ஏதோ பூச்சி இருக்கு. போயிடுச்சு. என்னங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அ, சிவா, அப்பாவுக்கு பிரஷர் செக் பண்ண தலை சுத்துதுன்னு சொல்றாரு. அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமாப்பா? இல்லை ப்ரெஷர் செக் பண்ணிடலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. நான் கொஞ்சம் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நான் உள்ள போறேன். சரிப்பா. போறேன். ஐயா துளசி, சொல்லுமா. எங்க போயிட்டு வரீங்க? கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலே திரும்பி வந்துட்டீங்க. அது நம்ம ரைஸ் மில் வரைக்கும் போயிட்டு வரோமா. ரைஸ் மில் வரைக்கும் போனதுக்கு ஏன் இவ்வளவு சோர்வாயிட்டீங்க? ஏதோ பதட்டமாவே இருக்கீங்க. பதட்டமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நல்லதா இருக்கு. ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. நான் எதுக்குமா உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? அதெல்லாம் இல்ல. ஐயா என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க பொய் சொல்லலன்னு. ஐயா மேகலை வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? துளசி, நீ எப்படி கேட்ட எப்படிமா? நான் காரணம் இல்லாம கேட்கல. நான் ஏன் கேட்கறேன்னு உங்களுக்கும் தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. உங்க சட்டையில குங்குமம் ஒட்டி இருந்துச்சு. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா கூட நான் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். ரைஸ் மில்லுக்கு போயிட்டு வர உங்க சட்டையில ஏன் குங்குமம் ஒட்டி இருக்கணும்? நீங்க மேகலை வீட்டுக்கு தானே போனீங்க. என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. துளசி, நான் மேகலை வீட்டுக்கு போக மாட்டேன். அவளை இனி பார்க்க மாட்டேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கச்சே நான் போவனா? கடவுள் போல வந்து அந்த மேகலை விரிச்ச வலையிலிருந்து நீ என்னை காப்பாத்திருக்கமா. அந்த நன்றி கடனை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா. மேகலை வீட்டுக்கெல்லாம் போகலமா. அப்புறம் எப்படிங்க ஐயா இந்த குங்குமம்? நான் அந்த மேகலைய வர வழியில பார்த்தமா. கார்ல போயிட்டு இருக்கும் போது அவ திடீர்னு என் கார் குறுக்க வந்துட்டாமா. மேகலை குறுக்க வந்தாதா? உங்க மானம், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாத்தையும் மொன்னக்கவ வைப்பேன். அப்படி செம்மையான மேட்டர் தான் இப்போ என் கையில சிக்கிருக்கு மிஸ்டர்.